இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்காக நெறைய கோவில் போயிருப்பாங்க. வழிபாடு பண்ணியிருப்பாங்க. பூஜைகள், ஹோமங்கள் அது எந்தெந்த ஜோசியர்ட்ட போய் பார்த்து என்ன சொல்றாங்களோ, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நெறைய பணம் செலவு பண்ணியும் போயிருக்காங்க. ஆனா, பெருசா எதுவுமே கிடைக்கல. நம்ம செய்யக்கூடியது ஒரு ரொம்ப சின்ன வழிபாடு தான். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு வந்து தேனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவல் பொரி. இந்த தேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதாவது நோயினோட மருந்தை போக்குறது இந்த தேன் தான். இந்த தேனுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த தேனை எடுத்து நீங்கள் விநாயகர் கோவிலில் போய் அவல் பொரி 2யும் போட்டு கலந்து 21 விநாயகரை ஒரே நாளில் தரிசனம் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலில் ஒரு விநாயகர் தான் இருக்கும். ஆனால் சில சமயம் அந்த கோவிலுக்குள்ளாரையே மூலவராக இருப்பாங்க, அல்லது பிரகாரத்தை சுற்றி இருப்பாங்க, 4-5 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி அடுத்தது ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் இருக்கும். பக்கத்தில் இருக்குது, தூரத்தில் இருக்குது, அப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாம். கணக்கு என்னென்னா, ஒரே நாளில் 21 விநாயகர் அவருக்கு தொன்னை வச்சு வழிபாடு பண்ணுங்க. 21வது விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி இந்த தேன் பொறி வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஒரு செதற தேங்காய் உடைச்சிட்டு நீங்கள் வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு திருமணம் வந்து விரைவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு பொருத்தம் வரும், அமையாது, அல்லது வரனே வரல அப்படின்னு சொல்லி கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்க. இதை பண்ணுங்கள், உங்களை தேடி வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு.